வரதட்சணையா பணம் வாங்கிட்டு வா, சீர் வாங்கிட்டு வா, என் பொண்ணை டார்ச்சர் பண்ணி என் பொண்ணை அடிச்சு துரத்தி விட்டுட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரவணனை பாண்டியன் வந்து கடைக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்ல இருக்கிற எல்லாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாண்டியன் வந்துட்டு இல்ல, அவன் வெளியே வந்தா கொஞ்சம் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. பட் போற வழியில ஒரு கடையில டீ வாங்கி குடிக்கிறாங்க. அங்கேயுமே டீ கடைக்காரங்களே ஒரு மாதிரி பேசுறாங்க. என்ன உங்க வீட்ல ஏதோ பிரச்சனையாமே, நீங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்கன்னு நினைச்சா இப்படி வந்து நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா அவங்க பையன் வந்துட்டு வேணாம், பேசாம வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிறாரு. இங்க தங்கமயில் வந்துட்டு மீனாக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க இல்லையா? சோ மீனா டைரக்டாவே தங்கமயில பார்க்க வந்துடுறாங்க. அப்போ நீங்க ஏன் இந்த உண்மைய எங்ககிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. இல்ல, நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரே யோசனையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க மயிலு. நீங்க அவங்க கிட்ட சொல்லாட்டி எங்க கிட்டயா சொல்லியிருந்திருக்கலாம்க்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது தங்கமயில் வந்துட்டு இல்ல, நீங்க வந்து இந்த டைவர்ஸ் எல்லாம் வேணாம்னு நீ ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சரி பார்க்கலாம், சும்மா சொல்லுவாங்க கோவத்துல, அப்படிலாம் செய்ய மாட்டாங்க மாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தங்கமயிலோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த நகை விஷயத்த பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். இருக்கிற பிரச்சனையில இன்னும் அதுவும் பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனா வந்துட்டு நாங்களா எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்படி ஊருக்குள்ள பக்கத்துல எல்லாருமே பேசுறத பார்த்துட்டு சரவணன் என்ன பண்றாருன்னா, போயிட்டு வக்கீல் கிட்ட சொல்லிடுறாரு. சொல்லிட்டு வக்கீல் நோட்டீஸ் விட சொல்லிடுறாரு டைவர்ஸ்க்காக. அந்த விஷயத்த அதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட வந்து கடையில வச்சு சொல்றாரு. அப்பா, நான் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏப்பா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கிறாரு. பின்ன இப்படி ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ அடுத்த நாள் வந்துட்டு தங்கமயிலுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் போயிருது. அத பார்த்துட்டு அவங்க அழுகுறாங்க. சும்மா தான் மிரட்ட தான் இப்படி சொல்றாங்கன்னு நினைச்சேன். நிஜமாவே டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துருச்சு. அப்ப அவ்வளவுதானா அந்த குடும்பத்துக்கும் எனக்கு இருக்கிற உறவு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்ப அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, நீ பேசாம இரு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. என்னன்னா தங்கமயிலோட அவங்க ஃபேமிலில வந்துட்டு எல்லாருமே பணம் நகையெல்லாம் கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க. என் பொண்ண அதனால தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அப்ப கம்ப்ளைண்ட் குடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்லயும் சொல்லிடுறாங்க. யார் யாரெல்லாம் இப்படி கொடுமை பண்ணாங்கன்னு கேட்கும்போது எல்லா பேரையும் சொல்றேன் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அரசி, அப்புறமா கோமதி, பாண்டியன் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. போலீஸும் வீட்டுக்கு போறாங்க. வீட்ல வந்து கோமதியும் அரசியும் இருக்காங்க. அவங்க 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களுக்கு அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கறாங்க. ஆனா போலீஸ் வந்து வாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. இங்க வந்து பாண்டியன் கடையில இருக்காரு இல்லையா? அவரையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ இவங்கள அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு வந்துட்டு சொல்றாங்க, நீங்க வந்து உங்க மருமகளை கொடுமை பண்ணி இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாங்க அப்படிலாம் பண்ணல, இதான் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. ஆனா வந்துட்டு அவங்க அம்மா வந்து இல்ல இப்படிதான், அதனாலதான் என் பொண்ண வந்து பணம் நகையெல்லாம் கேட்டு டார்ச்சர் பண்ணி வெளிய அனுப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த விஷயமெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு மீனா ஒரு பக்கம் வராங்க. கதிர் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி ஓடி வராரு. எல்லாருமே வந்து பாக்குறாங்க, இப்படி பிரச்சனையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் என்ன பண்ணிடுறாருன்னா, தங்கமயிலோட அம்மா கோவத்துல சொல்லிட்டு இருக்காங்க, என் பொண்ணை இப்படிதான் பணம் நகை கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவுமே கதிர் வந்துட்டு இல்ல அப்படிலாம் கிடையாது, அவங்க பொண்ணு போட்டு வந்த நகை எல்லாமே கவரிங் தான், ஆனா அதெல்லாம் எங்க வீட்ல எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது இல்லையா? சோ கதிருக்கு ராஜி மூலமா தெரிய வந்துருச்சு. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு தங்கமயிலோட அம்மா அதெல்லாம் இல்ல, அப்ப கவரிங்னா இவ்ளோ நாள் சொல்லியிருக்கணும் தானே, இப்ப நாங்க கேஸ் குடுக்குறப்ப கவரிங்னு பொய் சொல்றாங்க, நாங்க ஒரிஜினல் தான் போட்டோம், அது இவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் தங்கமயில கூப்பிடுறாங்க, அந்த பொண்ணை கூப்பிடுங்க, அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து என்ன சொல்ல போறாங்க, இவங்க குடும்பத்தை காப்பாத்த போறாங்களா, இல்ல அவங்க வாழ்றதுக்காக அவங்க அம்மா சொல்ற மாதிரி இது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.